இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் ராஜி சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும். கார்த்திக், அப்பா, நம்ம போய் நம்ம ரிலேஷன்ஸ்ல யாரையெல்லாம் இன்வைட் பண்ணணுமோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிட்டு வந்துருவோம். சரிங்கப்பா. ஜீவா, அப்பா, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை யாரை இன்வைட் பண்ணணுமோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிடு. சரிங்கப்பா. என்னங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எழுதி தரேன். அதையும் நீங்க கையோட வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. சரி வானதி. நம்ம ஸ்வேதாக்கு விட்டு போன குறையெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு நாளைக்கு நம்ம செய்யணும். ஆண்டி, நாம நினைச்ச மாதிரியே மேடம் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பூகம்பமே வெடிக்க போற விஷயம் தெரியாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. ஆமா ஆமா, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே, இருந்துட்டு போட்ட விடு. உன்ன மாதிரியும் ராஜா மாதிரியும் ரெண்டு பேரையும் கலந்து அச்செடுத்த மாதிரி ஒரு குட்டி பாப்பாவை பெத்து உங்க அம்மா கையில கொடுத்துடணும். யோசிச்சு பாரு, அந்த பாப்பா முகத்தை பார்க்க பார்க்க உங்க அம்மா கோவம் எல்லாம் பறந்து போயிடும். எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க ரெண்டு பேரையும் அவங்க சேர்த்துப்பாங்க. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். சரிம்மா, உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல நான் பாரு நாளைக்கு இருக்கிற வேலையெல்லாம் மறந்து போயிட்டேன். நாளைக்கு உனக்கு தாலி பிரிச்சு போடுற விசேஷத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் நான் பார்க்கணும். சரி, நீ போ, ஓய்வு எடுத்துக்கோ. ராஜா, புள்ளைய நல்லா பாத்துக்கோப்பா, கூட்டிட்டு போ. போங்க. என்னாச்சு டிரைவர்? தெரியல மேடம், இத பாக்குறேன் மேடம். என்னாச்சு? இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு மேடம். அதான் வண்டி ஆஃப் ஆயிருச்சு. கார் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அப்பப்ப செக் பண்ண மாட்டீங்களா? இப்ப கார் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? எனக்கு சரியா பார்த்து சொல்ல தெரியல மேடம். நான் வேணா மெக்கானிக்க வர சொல்றேன் மேடம். சீக்கிரம் வர சொல்லுங்க மேடம். மெக்கானிக் ஏதாவது வெளியில வேலையா போயிருக்காரா? அவர் வர்றதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் மேடம், கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். 1 hour ஆகுமா? அது வரைக்கும் இப்படியே ரோட்லயே நிக்கணுமா? மேடம், உங்களுக்கு ஏதாவது வேற கார் வருதான்னு பார்த்து நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் மேடம். நீங்க வீட்டுக்கு போங்க மேடம், நான் காரை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். சரி, பக்கத்துல கேப் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே மேடம். என்னண்ணா, என்னாச்சு? என்னன்னு தெரியலமா, வர்ற வழியில வண்டி ஆஃப் ஆயிருச்சுமா. மெக்கானிக் கூப்பிட்டா வர்றதுக்கு 1 hour ஆகும்னு சொல்றாருமா. அது வரைக்கும் மேடம் இங்கேயே வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அதான் இப்ப வேற ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன். அம்மா, அம்மா, நானும் வீட்டுக்கு தான் போறேன். நீங்க என் கூட வண்டியில வாங்கல. டிரைவர் அண்ணன் வேற கார் ரெடியாக நேரம் ஆகுன்னு சொல்றாரு. நீங்க எவ்வளவு நேரம் இப்படியே நிக்க முடியும்? என் கூட வாங்கம்மா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்.
பரவாயில்லம்மா, கை வச்சுக்கோங்க. ரோட்ல பள்ளம்லாம் இருக்கும், பாத்து போ, இல்லைன்னா விழுந்துருவோம். வானதி, 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 அப்பா என்னப்பா? வானதி எங்கப்பா? வானதி, 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 என்னவா இவருக்கு வானத்தி வானத்தின்னு ஏல விடுறாரு? வந்துட்டேன். அப்பா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என் கூட பூஜை ரூம் வரைக்கும் வாமா. அப்பா எதுக்குப்பா? சொல்றேன்றல்ல, நீ வாமா. சரிப்பா. வாங்க. என்ன ஆண்டி ஓவர் பில்டப்பா இருக்கு? என்ன விஷயமா இருக்கும்? தெரியலையே, இப்ப என்ன செய்ய காத்திருக்காங்களோ என்னமோ. பாக்கலாம் இரு. வானதி, சாமி நல்லா வேண்டிக்கிட்டு இத வாங்கிக்கமா. என்னப்பா இது? இத உன் கையால சாமி முன்னாடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து பாரு.